மதுரையில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபரிடம் கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். எந்தெந்த பகுதியில் இந்த மழையானது தேங்கி இருக்கிறது, மழைநீரானது? நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதிகளில் எவ்வளவு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர்? முழு விவரங்கள். நிச்சயமாக நேற்று மதியம் இருந்தே மதுரையில் அதீத கனமழை பெய்தது. இதனால் ஒட்டுமொத்த மதுரை மாநகரமே ஸ்தம்பித்தது. மதுரையை பொறுத்தமட்டில் மாநகர் பகுதி, புறநகர் பகுதி என அனைத்து பகுதியிலும் கனமழை பெய்தது. இதனால் சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகளும் மக்களும் பெரும் அவதிக்குள்ளாகினர். தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி நேற்று இரவு மதுரை மாநகரி பகுதியில் கபிலன் தெருவில் நடைபெற்ற சம்பவம். மதுரை ஆவினிலிருந்து மேலமடை வரை பாலம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிக்காக வண்டியூர் கண்மாயில் மழைநீர் கலக்கும் வழித்தடத்தில் தற்காலிக அடைத்து வைக்கப்பட்டிருப்பது கூறப்படுகிறது. இந்த சூழலில் மதுரையில் நேற்று மத்தியானத்திலிருந்து பெய்த கனமழையால் மழைநீரானது அந்த பகுதி முழுவதும் சூழ்ந்துள்ளது. எனவே அண்ணா பேருந்து நிலையம் மற்றும் ஆவின் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழைநீர் நீர்வரத்து கால்வாய் வழியாக வண்டியூர் கண்மாயில் சென்று கலப்பதில் தடை ஏற்பட்டது. இதனால் வண்டியூர் கண்மாயில் கலக்க வேண்டிய மழைநீர் குடியிருப்புகளில் புகுந்தது. மதுரை ஆவின் அருகே உள்ள மாநகரி கபிலர் தெருவில் உள்ள குடியிருப்புகள் புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் திடீரென மழைநீர் புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் அனைவரும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அந்த பகுதியில் உள்ள தெருக்கள் முழுவதும் மழைநீர் புகுந்தது. இது மேலும் வீட்டிற்குள்ளும் மழைநீர் சென்றதால் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர். வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் அனைத்தையும் அவர்கள் வீட்டில் இருந்த கட்டிலில் மேல் வைத்து நீர் வடிவதற்காக வெகுநேரமாக காத்திருந்தனர். இந்த சம்பவம் குறித்து மாநகராட்சி அதிகாரிகளும் தகவல் கேட்டதன் பேரில் மதுரை தல்லாகுளம் தீயணைப்பு துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு தண்ணீரை அப்புறப்படுத்தினர். பம்பு செட் மூலமாக அந்த தண்ணீரை வெளியேற்றினர். இதனால் தண்ணீர் படிப்படியாக வெளியேறி அந்த பகுதி தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. மேலும் வரும் நாட்களில் மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பே இது போன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் மழைநீர் செல்ல எளிதாக வழிவகை செய்து தர வேண்டும் என்பதே மதுரை மட்டுமின்றி முக்கியமாக அந்த கபிலர் தெருவில் உள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.